ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேம் ஜாக்கிங் சொல்லிட்டு ஒரு டூல் வெர்ஷன் 2 வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் டூல்ஸில் வர ஒரு கான்செப்ட் தான். ஸோ கேம் ஜாக்கிங் பேசிக்காக இதில் வந்து 2 நேம் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ கேமரா அண்ட் ஜாக்கிங் இஸ் ரெஃபர்ஸ் டு ஹை ஜாக்கிங். ஸோ நேமில் இருக்கிற மாதிரி தான் இந்த டூல் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன்ஸ், வெதர் இட்ஸ் ஆண்ட்ராய்டு ஆர் ஐஓஎஸ் ஆர் உங்களோட லேப்டாப் ஆர் பிசி கேமரா. ஸோ பேசிக்காக வந்து எந்தெந்த ஸ்மார்ட் டிவைஸ்லலாம் நீங்கள் வந்து பை கிளிக்கிங் லிங்க் உங்களால் ஒரு கேமரா ஆக்சஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லா டிவைஸோட கேமராவும் ஹேக் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து யார் அந்த லிங்க் ஜென்ரேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு டூல் தான் இது. ஓகே, ஸோ இந்த அட்டாக் வந்து இந்த டூல் இருந்தால் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இது ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ பேக்ரவுண்ட் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, we are just creating a fake website. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கூகுள் மீட் அட்டன் பண்ணுறோம். கூகுள் மீட் அட்டன் பண்ணும்போது நமக்கு கேமரா வந்து ஒரு ரிக்வயர்ட் பர்மிஷன். கரெக்டாக நம்ம வந்து பை டிஃபால்ட்டாக அதில் வந்து பர்மிஷன் அலோவ் பண்ணால் தான் நீங்கள் டர்ன் ஆன் ஆர் டர்ன் ஆஃப் வந்து உங்களால் கேமரா பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் மீட்டில் அலோவ் பண்ணி ப்ராப்பராக அதை அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபேக்கான ஒரு கூகுள் மீட் பேஜ் ரெடி பண்ணி அதில் கேமரா பர்மிஷன் கேட்டு யூஸருக்கு ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல் ஏதோ ஒரு லிங்க் வந்துருக்கு, இட்ஸ் லுக் லைக் கூகுள் மீட் லிங்க்னோடனே அவங்க அப்படியே கேமரா பர்மிஷன் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஃபோட்டோ எடுத்து அந்த அட்டாக்கருக்கு சென்ட் பண்ணிச்சுன்னா இட்ஸ் கால்ட் கேம் ஃபிஷிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு அட்டாக்கோட கான்செப்ட். இப்போ நான் சொன்ன கான்செப்டில் வந்து டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங், ஒரு வெப் சர்வர் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணணும். இல்லை வந்து நம்மளோட லோக்கல் மிஷினை வெப் சர்வராக கன்வெர்ட் பண்ணி குளோபலாக எல்லோரும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோக்கல் டனல் க்ரியேட் பண்ணுறது, இல்லை வந்து போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்டாட்டிக் ஐபி நம்ம கான்ஃபிக் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த ஃபேக் டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு HTML CSS கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து ரிசீவ் பண்ணாலும் அந்த டேட்டா பார்த்திங்கன்னா நம்ம சேவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கோட் எழுதணும். ஒரு ஃபோட்டோ நமக்கு வருதுன்னா அந்த ஃபோட்டோ நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில கோட்ஸ் எழுதி ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறோம். இந்த டூல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் ஜஸ்ட் ஒரு 1 2 3ன்ற கமாண்ட்ஸ் மூலமாகவே உங்களால் பண்ண முடியும். அண்ட் இட் மேனேஜ் ஆல் த டேட்டா. ஓகே, கேம் ஜாக்கிங் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டூல். இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து ஒரு 2 days முன்னாடி வரைக்கும் இந்த NPMல அவைலபிளாக இருந்தது. இப்போ அதை வந்து வெர்ஷன் 2க்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் வந்து இதை புஷ் பண்ணியிருந்தோம். ஸோ பழைய வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா இட் கிவ் அ ஸ்டாட்டிக் வெப்சைட். ஒரு பேசிக்காக ஒரு ஸ்னாப்சாட் மாதிரி ஒரு ஃபேக் க்ளோன் வெப்சைட் கொடுக்கும். அது ஒரு கான்செப்ட் வைஸ் நான் பில்ட் பண்ண ஒரு டூல். அது வெர்ஷன் 2 நான் நிறைய அப்கிரேட் பண்ணணும்னு அப்போயே நினச்சிருந்தேன். பட் இட் ஆல்மோஸ்ட் டேக் 2 years இதை பில்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ 2 yearsக்கு அப்புறம் இப்போ தான் இதுக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்கோம். எனிவேஸ், இந்த டூலோட கான்செப்ட் இவ்வளோ தான். இப்போ இந்த டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இது மூலமாக என்னென்ன அட்டாக்ஸ் நம்மளால் பண்ண முடியுன்றதை ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த பேஜ் பார்த்திங்கன்னா NPM JSோட பேஜ். இந்த டூல் வந்து NPMலேயே வந்து நம்ம புஷ் பண்ணியிருக்கோம். NPMன்றது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ நம்ம Node.jsல வந்து ஒரு கோட் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான லைப்ரரிஸ் வந்து NPM இன்ஸ்டால் கொடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிப்போம்ல. அதே மாதிரி இந்த டூலை நீங்கள் ஜஸ்ட் பை ரன்னிங் NPM கமாண்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்னொரு ரெஃபரன்ஸோடு சொல்லணுன்னாக்கா, பைத்தானில் வந்து பிப்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ பிப் வச்சு நம்ம எப்படி லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம NPM வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வெர்ஷன் 1 வந்து கேம் ஜாக்கிங் வெர்ஷன் 1 பார்த்திங்கன்னா NPMல தான் இருந்தது. ஸோ அதனால் நான் இதுவும் வந்து NPMலேயே வந்து புஷ் பண்ணிட்டேன். இதோட சோர்ஸ் கோட் நீங்கள் க்ளோன் பண்ணி பார்க்கணும், இல்லை ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் வி ஆல்சோ ஹாவ் a GitHub repository. So make sure you follow this organization page. இதுதான் ஒரு குட்டி ப்ரொமோஷன் கைஸ். March 8, 2026 பார்த்திங்கன்னா ஒரு வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து யார் அட்டன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸோ யாரெலாம் வந்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே அவங்க டொமைன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இப்போ தான் ஃப்ரெஷராக வந்து ஒரு டெக் ஃபீல்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வெபினார் ரொம்ப சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம இது வரைக்கும் கண்டக்ட் பண்ண நிறைய கிளாஸஸ் எல்லாமே வந்து வெபினாராக இருக்கட்டும், இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட ரெக்கார்டட் கிளாஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆல்ரெடி சைபர் செக்யூரிட்டியில் இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பிகினர் லெவலில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். லைக் உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயத்தை வந்து நம்ம லைவாக பண்ணி பார்க்க போகிறோம். தியரி வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் அங்கே நம்ம படிக்க போகிற ப்ராக்டிக்கல் திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா
ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் ஸ்விட்ச் ஆகிட்டு சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே கிடையாது. பட் ஜாயின் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து 15+ இருக்கணும். ஓகே, பட் மேக்ஸிமம் வந்து அவங்க எனி ஏஜ் குரூப்பில் வந்தாலும் ஜாயின் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் இ-லேர்னிங் பார்த்திங்கன்னா இ-லேர்னிங்கில் வந்து நமக்கு மோர் தென் 40+ ஏஜில் இருக்கவங்க கூட படிச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் யாருன்னா இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெபினார் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெபினாருக்கு 199 கொடுத்துருக்கோம். ஸோ பிஃபோர் ஜாயினிங் திஸ் ஜஸ்ட் கொஞ்சம் அதை ரீட் பண்ணிக்கோங்க என்னென்ன நம்ம சொல்லித்தர போகிறோன்ட்டு. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு பார்க்க தியேட்டிக்கலாக இருக்கலாம். கண்டிப்பாக இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த நெட்வொர்க் கம்யூனிகேஷனில் வந்து அவங்க லோக்கல் மிஷினில் இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ் அண்ட் அந்த ஐபி அட்ரஸை வச்சு எப்படிலாம் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், ஒரு 2 மிஷின் கூட கம்யூனிகேஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுன்ற ஒரு ப்ராக்டிக்கல் கான்செப்ட் தான் பார்ப்போம். ஏன் இந்த கான்செப்ட் நம்ம படிக்கிறோம்னாக்கா இட்ஸ் நாட் அபவுட் நெட்வொர்க்கிங் திங். நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரையோ இல்லை சாஃப்ட்வேரோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் வேறு ஒரு மிஷினில் ரன் ஆகுது ஹேக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் மிஷினோட கம்யூனிகேட் பண்ணால் தான் அதோட மொத்த கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட் வந்து தேவை. அப்புறம் சோஷியல் இன்ஜினியரிங்லாம் நம்ம நிறைய டைப்ஸ் வந்து பண்ணாலும் ஒரு பேஸ் லெவலில் நம்ம கோட் பண்ணி தான் ஒரு சில பேஜஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தை பார்ப்போம். அண்ட் இப்போது பார்க்குற இந்த கேம் ஜாக்கிங்கே பார்த்திங்கன்னா இல்லை லைவ் அட்டாக்ஸில் எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணலான்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இதில். ஓகே, ஸோ லினக்ஸ் பற்றியும் சொல்லணுன்னாக்கா லினக்ஸில் வந்து நம்ம கமாண்ட்ஸ் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன் லினக்ஸ் கமாண்ட் படிக்கிறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொபைல் ஹேக்கிங் படிக்கிறீங்க, அதில் மெட்டாஸ்ப்ளாய்ட் இருக்குது, இல்லை வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட் மாதிரி வேறு ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து ரிவர்ஸ் ஷெல் கெயின் பண்ணிட்டீங்க, இன்னொரு மிஷினோட கண்ட்ரோல் ஆக்சஸ் எடுத்திங்கன்னா மூவியில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு GUI இன்டர்ஃபேஸ் வராது. உங்களுக்கு எல்லாமே கமாண்ட்லேருந்து தான் நீங்கள் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது, அந்த டார்கெட் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை டெலீட் பண்ணுறது இல்லை டவுன்லோட் பண்ணுறது, நீங்கள் ஏதாவது ஃபைல் அப்லோட் பண்ணாலும் எல்லாமே வந்து கமாண்டில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல கமாண்ட்ஸும் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து ரொம்ப தெளிவாக ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபீஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் 199 தான். கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஓகே, ஸோ March 8, 2026 இந்த டேட்டில் தான் நம்ம லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் லைவாக என்கிட்டே கேட்டுக்கலாம். இது வந்து ஆன்லைன் மோட் Google மீட்டில் தான் நடக்க போகுது. ஸோ இல்லை நீங்கள் இந்த வீடியோ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவோட அதாவது இந்த கிளாஸோட ரெக்கார்டட் நம்ம அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் கூட போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே நான் பின் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் பேஜ் GitHubல. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த பேஜில் வந்து நிறைய டூல்ஸ் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லாமே சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் டூல்ஸ் தான். மோஸ்ட் ப்ராபப்லி வெப் அண்ட் டெஸ்டிங் அண்ட் செக்யூரிட்டி டெஸ்டிங் ரிலேட்டடாக நிறைய டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ரெபாசிட்டரிக்குள்ளே போனீங்கன்னா யூ கேன் see ஃபியூ டூல்ஸ். இல்லை கேம் ஜாக்கிங் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பார்க்குறப்போ இந்த வீடியோ பார்க்குற டைமில் இதை தாண்டி வேறு ஏதாவது மேலே இருக்கலாம். ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் டைப் பண்ணி என்ட்ரு அழுத்திங்கன்னா யூ கெட் 2 ரெபாசிட்ரிஸ். ஓகே, ஸோ இதில் மேலே இருக்க இந்த ரெபாசிட்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து கேம் ஜாக்கிங்கோட அஃபிஷியல் ரெபாசிட்ரி. ஸோ இதில் உங்களால் சோர்ஸ் கோட் எல்லாமே பார்த்துக்க முடியும். அண்ட் யூ கேன் கிட் க்ளோன் இட் வாட் எவர் யூ வாண்ட். நீங்கள் அதில் என்ன ஏதாவது வந்து லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கிட் க்ளோன் அண்ட் லேர்ன் இட். ஓகே, ஸோ ஹவு டு இன்ஸ்டால் திஸ் டூல். இந்த டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டூலோட பேக்ரவுண்ட் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த டூல் எதில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அந்த டூலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரிக்வயர்ட் பெர்மிஷன், இந்த 3 விஷயம் வந்து நமக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த டூல் வந்து இதோட ஒர்க் பண்ணுற பேக்ரவுண்ட் கான்செப்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது என்ன பண்ணுன்றது. ஓகே, இப்போது இந்த டூலுக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த டூல் நான் Node.js அதாவது ஜாவா ஸ்கிரிப்டில் தான் பியூர்லி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் ரெடி பண்ணதுனால இந்த டூல் நம்ம ரன் பண்ணுறதுக்கு நமக்கு Node.js அண்ட் NPM வந்து தேவை. ஓகேவா? அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா இன்னொரு ரெபாசிட்டரி இதுக்கு தேவைப்படுது, விச் இஸ் கேம் ஜாக்கிங் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, இந்த டெம்ப்ளேட்ஸ் டைரக்டரி என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ஸ் டைரக்டரியில் தான் ஃப்ரம் அவர் சைட் எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஃபேக் டெம்ப்ளேட்ஸ் நிறையவே லோட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த டூல் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கும். நீங்கள் அதை கிட் க்ளோன் பண்ணி கான்ஃபிக் பண்ணணும்லாம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக இது கான்ஃபிக் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு நியூ டெம்ப்ளேட்ஸ் அப் டு டேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நீங்களுமே உங்களோட கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்டை கூட லோட் பண்ணிக்க முடியும் ஆஃப்லைனில். ஸோ அதை பற்றின பியூர் டாக்குமெண்டேஷன் இங்கே வந்து இந்த ரீட்மி பேஜில் இருக்கும். எப்படி நீங்கள் லோட் பண்ணலாம், நிறைய விஷயம் இருக்குது. யா, ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு கிட் க்ளோன் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு வி வாண்ட் git CLI. ஓகே, git CLI நமக்கு தேவைப்படுது.
அண்ட் நோட்.js தான் நம்ம இந்த டூல் பியூர்லி ரைட் பண்ணணுன்றனால நோட்.js நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் என்பிஎம் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, என்பிஎம்மில் தான் நம்ம புஷ் பண்ணியிருக்கோம் இந்த டூலை. ஸோ அதனால் நமக்கு என்பிஎம் தேவைப்படும். Cloudflare இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு லோக்கலாக ரன் ஆகிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சர்வரை வந்து குளோபலாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இதே கேம்ஜாக்கிங் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வெர்ஷன் 1 ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ ரொம்ப ஓல்டு வீடியோ. அதில் பார்த்தீங்கன்னா நான் ngrok வச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ வந்து ngrok விட நம்ம Cloudflare கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுனால நான் அதுவே வந்து இந்த டூல் கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் ப்ரீ இன்ஸ்டால்டாக இந்த டூல்ஸ் வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் முக்கியமான விஷயம் சப்போர்ட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ். இப்போது இந்த டூல் எதுலலாம் ரன் ஆகும்? என்கிட்ட காலி லினக்ஸ் இருக்குது, என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியுமா? இல்லை சில பேர் வந்து மேக் ஓஎஸ் வச்சுருப்பீங்க, சில பேர் விண்டோஸ் தான் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? ஸோ அவங்களுக்காக ஒரு ஷார்ட் ஆன்சர், நீங்கள் இந்த 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் இதை ரன் பண்ண முடியும், எந்த ஒரு டெக்னிக்கல் லேயரும் இல்லாமல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் வந்து காலி லினக்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை பேரட் ஓஎஸ், இல்லை யுபுண்டு, இல்லை டிபிஎன் பேஸ்ட் டிஸ்ட்ரோ, எனி ஓஎஸ் எது வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் டேரெக்டாகவே இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக் ஓஎஸ் வச்சுருக்கீங்கன்னா மேக் ஷூர் யூ ஹாவ் ஹோம் ப்ரூ செட்டப். ஹோம் ப்ரூ இருந்தால் மட்டும்தான் உங்களால் நோட்.js அந்த இதெல்லாம் செட் பண்ண முடியும். ஸோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி நோட்.js வச்சுருக்கீங்கன்னா தென் யூ கேன் கோ வித் தட். ஓகேவா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் விண்டோஸ் யூசருக்காக தான் கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக அது பில்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் பியூர்லி எல்லா விஷயத்தையும் விண்டோஸில் அச்சீவ் பண்ண முடியாதுல ஒரு ரீசன்னால் வி கிரியேட்டட் WSL வெர்ஷன். ஓகே, நீங்கள் வந்து விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது மூலமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் அதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் இந்த WSL பண்ணுறதுக்கும் காலி இன்ஸ்டாலேஷன், இல்லை டிபிஎன், யுபுண்டு, இல்லை பேரட் ஓஎஸ், மேக் இதெல்லாம் மாறுமான்னு என்ன எதுவுமே கிடையாது. நீங்கள் நான் பண்ணுற ஸ்டெப்பை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த டூல் யூஸ் பண்ணுற லைப்ரரிஸ் தான். என்னென்ன பர்பஸ்க்கு எது யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். அண்ட் இது எதுவுமே நீங்கள் மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கும். நீங்கள் இங்கே மேலே இருக்கிறது மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டால் போதும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து விண்டோஸ் யூசர் ஸ்டெப்ஸே வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் மட்டும் விண்டோஸ் யூசர் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி டிபிஎன், காலி, யுபுண்டு, இல்லை பேரட், இல்லை மேக் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டூலில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ விண்டோஸ் யூசர் எப்படி இந்த டூல் ஆக்சஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து லினக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸ் இதெல்லாம் போகாமல் ஈஸியான ஒரு வே நான் சொல்கிறேன். நீங்கள் விண்டோஸ் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, விண்டோஸ் ஸ்டோர் போயிட்டு இதில் நீங்கள் வந்து காலி லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, காலி லினக்ஸ், இல்லை யுபுண்டு, இல்லை பேரட் ஓஎஸ் நீங்கள் எது வேணாலும் சர்ச் பண்ணலாம். பட் ஐ ரெக்கமெண்ட் டு கோ வித் காலி லினக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு காலி லினக்ஸோட டூல்ஸும் இதில் வந்துடும். ஸோ இல்லை உங்களுக்கு இன்ஸ்டால் கேட்கும், இதை இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் இன் யுவர் மிஷின். சம் பீப்புள் மே கெட் சம் எரர். சில எரர் வந்து உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. அந்த எரர் பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இன் ChatGPT ஆர் கூகுள். அதுவே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் என்ன பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு. மோஸ்ட் ப்ராபப்லி லைக் நீங்கள் இந்த WSL மைனஸ் இன்ஸ்டால் இந்த கமாண்ட் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஃபைல் மிஸ் ஆகிருக்க இஷ்யூஸ்னால உங்களுக்கு வரலாம். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபைல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். ஓகே, ஸோ இந்த WSL இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் இட் லுக் லைக். நான் ஜஸ்ட் ஒரு பேனர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், நான் கொஞ்சம் டிசைனாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு. அண்ட் இதை எப்படி ஆட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு பிளாக் போட்டிருந்தேன். ஓகே, let me show you that blog. ஸோ இந்த பேஜ் வந்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிளாக் ஆட் பண்ணணும்னா ஓகே, நான் அதுக்காக நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் படிங்க. இல்லை நிறைய டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பேன் எப்படி செட்டப் பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட், ஜஸ்ட் உங்களுக்கு இன்கேஸ் இது நல்லாயிருக்கு இந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணணுன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே, யா ஓகே. ஸோ நவ் இப்போது இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுலேருந்து வருவோம். நான் இந்த கிட்டு அப்புறம் NPM இது எல்லாமே ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஐ கிரியேட் பேஷ் ஸ்கிரிப்ட். ஜிபிடி கிட்ட தான் கேட்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து வாங்கி கொஞ்சம் இப்போது கரண்ட்டாக இருக்க அப் டு டேட் Node.js மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த requirement.shன்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஜஸ்ட் இதை மட்டும் க்ளோன் பண்ணிட்டு இந்த ஃபைலை மட்டும் நீங்கள் ரன் பண்ணுங்கள். இட் வில் இன்ஸ்டால் ஆல் த ரெக்வயர்ட் திங்ஸ் இன் யுவர் மிஷின். ஓகே, ஸோ மேனுவலாகவே உங்களுக்கு
பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். இல்லை நீங்கள் மேனுவலாக பண்ணுறீங்கனாலும் தட்ஸ் ஆல்சோ ஃபைன். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஓகே, இது ஒரு அடிஷ்னலாக நான் கொடுத்துருக்கேன். ஆர்எல்ஸ் யூ கேன் டூ சேம் திங். நீங்கள் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா, இங்கே ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கா இல்லையா, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஜிபிடி கிட்டே போயிட்டு கிவ் மீ காலி லினக்ஸ் கமாண்ட் டு இன்ஸ்டால் ஆல் திஸ் ரிக்குவயர்மெண்ட் சொல்லிட்டு கேளுங்க. நான் அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கு Node.js-ஓட டவுன்லோட் லிங்க் வந்து தப்பாக கொடுத்தது. அதனால தான் நான் இந்த விஷயம் மட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி இன்ஸ்டால் இன் யுவர் மிஷின். ஓகே, ஸோ இன் மை கேஸ் எனக்கு கிட் ஆல்ரெடி இருக்குது, என்பிஎம் இருக்குது, நோட் இருக்குது. ஸோ பேசிக்கான ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம டூல் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்க்கு வந்து போகலாம். ஓகே, ஸோ டூல் இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் இப்போ நீங்கள் வந்து லினக்ஸ் அண்ட் மேக் யாராக இருந்தாலும் சரி இதே ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் டைப் திஸ் கமாண்ட் npm install install camjacking space -g. சரி, இந்த கமாண்ட்க்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்பிஎம்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பேக்கேஜை நம்ம வந்து நம்மளோட மிஷினுக்கு வந்து க்ளோன் பண்ணுற மாதிரி தான் இது இன்ஸ்டால் பண்ணுறோம். அண்ட் அது -gனா குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறோம். நீங்கள் யூஸ்வலாக npm install camjacking கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் நோட் மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும். அண்ட் அது கூடவே வந்து package.json அண்ட் package.log.json சொல்லிட்டு 2 ஃபைல் க்ரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் எனக்கு குளோபலாக ஆக்சஸ் பண்ணணும். ஸோ முக்கியமாக இந்த டூலில் ஏன் நான் நீங்கள் கிட் க்ளோன் பண்ணாமல் இந்த கமாண்ட் வச்சு ரன் பண்ணணுன்னா ஒரு குட் ரீசன் இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் ஒரு டூல் கிட் க்ளோன் பண்ணுறீங்கன்னா கிட் க்ளோன் பண்ணிவிட்டு சிடி போட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு தென் நீங்கள் பைத்தான் அண்ட் டூல் நேம் கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுவீங்க, இல்லை நோடுன்னு கொடுத்து அந்த டூல் நேம் கொடுத்து ரன் பண்ணுவீங்க, இல்லை டாட்/ கொடுத்து நீங்கள் ரன் பண்ணுவீங்க. இதில் அந்த பிரச்சனையே இல்லை. யூ கேன் ஆக்சஸ் திஸ் டூல் ஃப்ரம் எனிவேர் இன் யோர் டெர்மினல். ஓகே, நீங்கள் எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இந்த டூல் ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம். ஓகே, எனிவேஸ், ஸோ அதுதான் ஒரு குட் ரீசன் நம்ம என்பிஎம்மில் பப்ளிஷ் பண்ணது. அண்ட் அதை தாண்டி இப்போ இந்த டூல் ஸ்பெசிஃபிக்காக இந்த கமாண்ட் ரன் பண்ணும்போது லைக் உங்களுக்கு ஈஸியாக வந்து சோர்ஸ் கூடவே உங்களுக்கு கிட் க்ளோன் ஆகிடும். அண்ட் நீங்கள் பின் ஃபைலில் போய்ட்டு நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த கோட் தான் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு டூ சம் ஸ்மால் சேஞ்சஸ் நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் இந்த என்பிஎம்மில் நம்ம பண்ணுறதுனால. யா, இப்போ நம்ம என்ட்ரல் தர சம்டைம்ஸ் இதை ரன் பண்ணும்போது ஒரு எரர் நமக்கு வரலாம். ஓகே, பார்ப்போம். லெட்ஸ் see the same error will come in my terminal or not. ஓகே, அந்த எரர் வந்திருக்கு. ஸோ இந்த எரர் என்னன்னாக்கா எரர் -13 அண்ட் இ-ஆக்சிஸ் வந்தாலே பார்த்தீங்கன்னா அது வந்து பெர்மிஷன் இல்லைனா தான் இந்த எரர் வரும். அண்ட் ஆல்சோ இட் கிளியர்லி சே தட் ரீநேம். ஓகே, ரீநேம் ஆர் வந்து MKDIR நான் ஆல்ரெடி என்னோடய மிஷினில் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட அந்த camjacking டூல் இல்லை. ஓகே, லெட் மீ டைப் camjacking திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லெட் மீ see. யா, இதில் இருக்குது. அதனால தான் அது ரீநேம் சொல்லிட்டு காட்டுது. which camjacking. ஓகே, இந்த camjacking தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் போல். லெட் மீ ரிமூவ் திஸ். ஓகே, இது வந்து என்னோடய யூசர் லோக்கல்குள்ளே இருக்குது. ஸோ ஐ ஹாவ் டு யூஸ் sudo permission for this. ஓகே, இப்போது camjacking. ஓகே, இட் ஸ்டில் ஆஸ். நான் இதுக்கு மொத்தம் 3 நேம் ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதனால் வருது போல். ஆர் sudo npm. ஸோ கைஸ், நீங்கள் இந்த கமெண்ட்லாம் போட வேணாம். பிகாஸ் நான் இது ரன் பண்ணுறதுக்கு காரணம் என் மிஷினில் இருக்கிறத நான் டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா camjacking command not found வருது. அண்ட் ஆல்சோ command not found. ஓகே, சூப்பர். இப்போது நம்ம இதே கமாண்ட் ரன் பண்ணுவோம். லெட்ஸ் see what kind of error we are getting. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேம் எரர் தான் வருது. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரீநேம் இல்லை, MKDIRனு வருது. which means make directory. MKDIR is a command is used to create a folder. ஓகே, உங்கள் சிஸ்டமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து ரன் பண்ண முடியல, எனக்கு வந்து எரர் வருது, இந்த ஃபோல்டரில் வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த டூல் நமக்கு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் ரன் த சேம் கமாண்ட். இஃப் யூ see எக்ஸாக்ட்லி சேம் இந்த இ-ஆக்சிஸ் வந்ததுன்னா இதே கமாண்ட் கூட நீங்கள் sudo மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஆட் sudo. அப்புறம் இந்த கமாண்ட் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ அப்படியே நம்ம ப்ரீவியஸ் விண்டோ போவோம். இப்போது ஒரு சில குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் படிச்சுக்கலாம். ஓகே, இந்த கமாண்ட் தான் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுறது கொடுத்துருந்தது. தென் இப்போ நான் என்ன சொல்கிறேன், camjacking சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் யுவர் டூல். ஓகே, உங்கள் சிஸ்டமில் வந்து இந்த டூல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஓப்பன் த அட்மின் பேஜ். ஓகே, ஓப்பன் த அட்மின் பேஜ். அந்த அட்மின் பேஜோட URL இது தான். வெதர் யூ கேன் காப்பி அண்ட் பேஸ்ட் திஸ் பேஜ் இன் யுவர் மிஷின் ஆர் யூ கேன் கிளிக் திஸ் லிங்க்.
சரி அட்மின் பேஜ் உங்களுக்கு https://capusec.com இந்த டொமைனில் தானே இருக்குது, அப்போ என் மொபைல்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாமா, டூவில் வந்து நான் சிஸ்டமில் ரன் பண்ணியிருக்கேன்னா அப்போலாம் கிடையாது. நீங்கள் எந்த சிஸ்டமில் ரன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து தான் ஆக்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விர்ச்சுவல் பாக்ஸில் வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற ப்ரௌசரில் தான் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, இன் திஸ் கேஸ் வி ஆர் யூஸிங் WSL. ஓகே, WSL தான் ரன் பண்ணுறோம். அப்போ WSLோட லோக்கல் ஹோஸ்ட்டு கம்பைன் வித் அவர் விண்டோஸ் மிஷின். ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் நான் சொன்னது, விண்டோஸ்லேருந்து கூட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலான்ற ஒரு பார்ஷியலி யூ கேன் ஆக்சஸ்ன்றதுக்கான கான்செப்ட் இது தான். ஓகே, இல்லை நீங்கள் மேக் அண்ட் லினக்ஸ் டேரெக்டாகவே நீங்கள் ஹோஸ்ட் மிஷினை ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ கூட நீங்கள் இதை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். யூ வில் see what will happen. இப்போ நான் ஓப்பன் பண்ணோடனே எனக்கு இந்த பேஜ் வந்தது. ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகுது பாருங்கள். இதே ரெபாசிட்டரிக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஏன்னா நம்மக்கிட்ட அந்த சர்வர் வந்து ரன்னிங்கில் இல்லை. அதுதான் இங்கே நான் போட்டிருப்பேன். நோட் பிஃபோர் ஓப்பனிங் த வெப் பேஜ் மேக் ஷுர் த கேம்ஜாக்கிங் டூல் இஸ் ரன்னிங் லோக்கலி. திஸ் URL internally check for localhost: 5000. ஓகே, டு வெரிஃபை வெதர் த சர்வர் இஸ் ரன்னிங் ஆர் நாட். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா எனக்கு வந்து லோக்கலாக இந்த ஸ்பெசிஃபிக் போர்ட்டில் இந்த சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்படி ரன்னிங்கில் இல்லைனா இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ரீடைரக்ட் டு கேம்ஜாக்கிங் பேஜ். ஓகே, அப்படி தான் நாங்கள் வந்து கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இல்லை உங்களுக்கு இதில் ரன்னிங்கில் இருக்குன்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ் டிஃபால்ட் க்ரெடென்ஷியல்ஸ், லாகின் பண்ணிட்டு யூ கேன் டூ அதர் திங்ஸ். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த டூல் வந்து ரன் பண்ண போகிறோம். ஓகே, கேம்ஜாக்கிங். பிஃபோர் ரன்னிங் திஸ் டூல் I just want to show you one more thing. இப்போது வந்து நான் LS போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு கேம்ஜாக்கிங் டெம்ப்ளேட்ஸ்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே இல்லை. கரெக்டாக எதுவுமே இல்லை. இப்போ நான் ஒன்ஸ் இந்த டூல் ரன் பண்ணதுக்கப்புறம் இட் வில் கிரியேட் 2 folders. ஒன் இஸ் கேம்ஜாக்கிங் மைனஸ் ஃபோட்டோஸ், அனதர் ஒன் இஸ் கேம்ஜாக்கிங் மைனஸ் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, அந்த டெம்ப்ளேட்ஸுன்றது வந்து நமக்கு ஆன்லைன்லேருந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஓகே, நான் அது என்னென்னு சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் கேம்ஜாக்கிங் நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ ரன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஒன் இஸ் கிரியேட்டிங் நியூ டெம்ப்ளேட், அனதர் ஒன் இஸ் செலக்ட் எக்ஸிஸ்டிங் டார்கெட். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா அந்த டார்கெட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சாரி, கிரியேட்டிங் நியூ டார்கெட் அண்ட் செலக்ட் எக்ஸிஸ்டிங் டார்கெட். அண்ட் 0 நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூல் விட்டு எண்ட் ஆகி வெளியே வந்துடும். 0 கொடுத்து என்ட்ரு அழுத்தினா ஜஸ்ட் இட் வில் குவிட் த டூல். ஓகேவா? இப்போது 2 கொடுக்குறேன், எனக்கு எதுவுமே ஆகலை. ஏன்னா இப்போ தான் வந்து இந்த டூல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எதுவுமே நம்ம பண்ணலை, எந்த ஒரு அட்டாக் எதுவுமே நம்ம பண்ணலை. ஓகே, ஸோ பிஃபோர் ரன்னிங் எனி அட்டாக்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ ஒன் மோர் திங். இந்த டூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிகிராம் பாட் இன்டெகிரேட்டடாக இருக்குது. ஓகே, ஸோ டெலிகிராம் பாட் நீங்கள் கான்ஃபிக் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் படிச்சுட்டு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் ஜஸ்ட் வாட்ச் மை டியூட்டோரியல். இப்போ நான் பண்ணுறது மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம டூல் ரன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இங்கே என்ன ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன், இந்த லிங்க் ஓப்பன் பண்ண நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் திஸ் லிங்க். இப்போ உங்களுக்கு இது ரீடைரக்ட் ஆகலை பாருங்கள், அப்படியே இங்கே ஸ்டே ஆகிருக்கு. ஏன்னா இப்போ வந்து நம்ம மிஷினில் வந்து அந்த டூல் ரன்னிங்கில் இருக்குது, விச் மீன்ஸ் லோக்கல்ஹோஸ்ட் 5000 வந்து அந்த சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட்ஸ். இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் லாகின் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே நமக்கு பிளாங்காக இருக்கு இல்லையா, பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அட்மின்றது உங்களுக்கு டிஃபால்ட்டாக காட்டுறது. அட்டாக்ஸ் பேஜ் எதுவுமே இல்லை நமக்கு. டெம்ப்ளேட்ஸ், இந்த டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இது காட்டும். யுவர் டிசைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டரே இல்லை, அதனால தான் ஃபைல் டு லோட் லோக்கல் டெம்ப்ளேட்ஸ்னு வருது. அவைலபிள் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விண்டோ காட்டுது இல்லையா, இது 3மே வந்து டெம்ப்ளேட். இப்போதைக்கு நம்ம கிட்டப் ரெபாசிட்டரியில் இருக்க டெம்ப்ளேட்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெபாசிட்டரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கதான் நீங்கள் இதை கிட் க்ளோன்லாம் எதுவுமே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ இது வந்து எப்படின்னா எங்கள் டீம் சைட்லேருந்து ஏதாவது டெம்ப்ளேட்ஸ் நாங்கள் ப்ராப்பராக யூஐலேருந்து எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணி நாங்கள் வந்து புஷ் பண்ணுவோம். ஸோ ஆகாஷ் இந்த ஐடியில் இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து இந்த ஃபுல் ரெபாசிட்டரி வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஹீ இஸ் ஹேண்ட்லிங் ஆல் த டெம்ப்ளேட்ஸ் திங். ஓகே, ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் செக் இஸ் GitHub பேஜ் அண்ட் ஆல்சோ LinkedIn போய் பாருங்கள். ஸோ இந்த அட்மின் பேஜும் வந்து இவங்க தான் வந்து டிசைன் பண்ணாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூ கெட் மோர் இன்சைட், லைக் யூஐ ரிலேட்டடாக நிறைய இன்சைட்ஸ் வரும். ஸோ ஹி ஹாஸ் மெனி மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து அங்கேருந்து டைனமிக்காக தான் உங்களுக்கு ஃபெச் ஆகுது. ஓகே,
அண்ட் ஆல்சோ நீங்களும் கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சில அட்டாக்ஸ் பண்ணி பார்ப்போம், தென் அது எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் அட்மின் பேஜ் போயிருக்கோங்க. அட்மின் பேஜ் போனதுக்கப்புறம் செகண்ட் ஜஸ்ட் பேக் போயிடுறேன். ஆச்சு யா ஓகே, அட்மின் பேஜ் போய்க்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சாட் ஐடி, பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம். இப்போதைக்கு இது மொபைல் ரெஸ்பான்சிவ் கிடையாது, பிகாஸ் இது மொபைல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரிக்குவயர்மெண்ட் இல்லைன்றனால மொபைல் ரெஸ்பான்சிவ் கிடையாது. சூன் வி ஆர் கோயிங் டு மேக் இட் அன் மொபைல் ரெஸ்பான்சிவ் ஆஸ் வெல் அஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் சாட் ஐடி மட்டும் ஆட் பண்ணணும். ஓகே, ஏன் சாட் ஐடி ஆட் பண்ணுறோன்னாக்கா டெலிகிராம் பாட்டோட இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு சாட் ஐடி ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம்? அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் கொடுத்துருப்பேன், கான்ஃபிகர் டெலிகிராம் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். ஓப்பன் டெலிகிராம் அண்ட் சர்ச் ஃபார் கேப்ரிஷா செக்யூரிட்டிஸ் டூல்ஸ் _botன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, என்னாச்சு, ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது? ஒன் செகண்ட். என்னாச்சுன்னு தெரியல, ஜஸ்ட் ரொம்ப பெரிய விண்டோ ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஐடி தான் அது, கேப்ரிஷா செக்யூரிட்டிஸ் _botன்னு இருக்கு இல்லையா, இதுதான் யூசர் நேம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே பண்ணோன்னா ஜஸ்ட் போயிட்டு கிளிக் தி ஸ்டார்ட் பட்டன். ஓகே, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இந்த விண்டோ ஓப்பனில் இருக்குனாக்கா ஜஸ்ட் டைப் /start. ஓகே, நீங்கள் எது கொடுத்தாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று வரும். ஓகே, அண்ட் அகெயின் இந்த பாட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணது தான். ஸோ இதில் வந்து நிறைய அட்டாக்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இமெயில் ஸ்பூஃபிங் அண்ட் நிறைய விஷயம் வந்து பண்ணலாம் நம்ம இல்லை, ஓடிபி பாம்பிங் அண்ட் மெனி மோர் திங்ஸ். நீங்கள் பக் பவுண்ட் ரிலேட்டடாக பண்ணிங்கன்னா அதுக்கும் ரிலேட்டடாக நிறைய டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் இது ஒரு மினிமலிஸ்டிக்கான சர்வரில் ரன் ஆகிறதுனால ரொம்ப பெரிய ஒர்க் லோடு வந்து இது எடுக்காது. உங்களால் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், ஒரு குயிக்காக நீங்கள் மொபைல் வந்து ஆக்சஸ் பண்ணால் யூ கேன் டூ இட். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் அவர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்மளோட ஆன்லைன் லேர்னிங் கோர்ஸ் ஏதாவது படிச்சிருக்கீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணால் யூ கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் டவுன்லோட் யுவர் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இயர் இட் செல்ஃப். ஓகே, ஸோ நவ் கெட் சாட் ஐடி அப்படின்னு இப்போ கொடுத்தனாக்கா இந்த டெலிகிராமோட நீங்கள் கான்ஃபிக் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை இது தான். நீங்கள் ஸ்டார்ட் கொடுக்க போகிறீங்க அண்ட் இந்த சாட் ஐடியை அப்படியே காப்பி பண்ணிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ காப்பி பண்ணும்போது எந்த ஒரு ஸ்பேஸ் எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லாத மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு அப்படியே நம்மளோட அட்மின் பேஜ் வரும். இங்கே எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் யூசர் நேம் சேஞ்ச் பண்ணிடுறேன், லைக் கார்த்தி தி ஹேக்கர். அண்ட் பாஸ்வேர்ட் சும்மா இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் பாஸ்வேர்டு எதனா கொடுப்போமே நம்ம. ஓகே, ஜஸ்ட் ஃபார் நவ். ஓகே, இப்போ டெமோக்காக நான் வந்து கொடுக்குறேன். இட்ஸ் நாட் அ குட் பாஸ்வேர்ட், ஜஸ்ட் நான் எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 இது அப்படியே நான் கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு. லெட்ஸ் see, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த அட்டாக்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் எதுவுமே வந்து இங்கே காட்டல. கரெக்டாக, ஐ மீன் டெம்ப்ளேட்ஸ் இங்கே லோக்கலாக நமக்கு எதுவும் காட்டல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து எதனால் வருதுன்னா நம்ம இந்த டைரக்டரி இல்லைன்றனால உங்களுக்கு இந்த எரர் வருது. ஜஸ்ட் இக்னோர் இட். ஓகே, நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து அந்த டூல் ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா we are going to create one attack. பிகாஸ் நம்ம 2 கொடுத்தாக்கா நமக்கு எதுவும் வரல. கரெக்டாக, பிகாஸ் எக்ஸிஸ்டிங்காக எதுவும் இல்லை. இப்போ நமக்கு ஒரு நியூ அட்டாக் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இதுக்கு என்ன நேம் நம்ம வைக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் we can use பாப். இந்த பாப் நேம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துடுவீங்க சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் அவேர்னஸ் கண்டென்ட்டில். அதே நேம் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இட்ஸ் க்ளோனிங் டெம்ப்ளேட். இப்போ க்ளோனிங் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா, அண்ட் ஆல்சோ இட்ஸ் கிவிங் சம் அவுட்புட். 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டூல் என்டையர்லி குவிட் ஆகிடும். X கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் மெனு போகலாம். அண்ட் இதில் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா இன்ஸ்டாகிராம் கேமரா நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இல்லை ஆர்எல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் யூஸ் பண்ணுவோம், தென் நம்ம இன்ஸ்டாகிராம் கேமரா யூஸ் பண்ணுவோம், தென் டெலிகிராம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்டிங் சர்வர் வருது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் நான் சொல்ல வந்தது. வெர்ஷன் 1ல் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக கேம் ஜாக்கிங் ரன் பண்ணிங்க, ஒரு ஃபேக்கான ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு ஸ்னாப்சாட் இது ஒன்று கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூ கெட் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் இன் சம் ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸ். ஓகே, இப்போதைக்கு நம்ம இது வந்து ஜஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அட்டாக்ஸ் போகிறோம். ஒன் செகண்ட் நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் மீட் இந்த டெம்ப்ளேட்டில் ஒன்று நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இமேஜஸ் எதுவும் இப்போ வரைக்கும் ரிசீவ் ஆகலை அண்ட் ஐபி எதுவும் நமக்கு ரிசீவ் ஆகலை. ஓகே, அட்டாக் போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று க்ரியேட் ஆயிருக்கு, ஒரே ஒரு அட்டாக் ஒன்று க்ரியேட் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம நோ மோர் கொடுத்தா உள்ளே எந்த டீட்டெயிலும் இல்லை, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் எனி இன்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் அட்டாக். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லிங்க்கை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு ஐ கேன் சென்ட் இட் டு சம் ஒன். யாருக்குன்னா வந்து நான் மொபைலில் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். ஐ கேன் டூ எனி திங். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என் மொபைலில் அமுச்சிக்கிறேன் நான். ஓகே, இங்கே கூட நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேனே. பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் எனக்கு ஃபோட்டோ எங்கே காட்டுது பார்த்தீங்களா. ஹலோ ஒயில் விசிட்டிங் நம்ம கொடுக்குறேன். இப்போது இங்கே வந்து லைக் நான் தான் இங்கே ஃபோன் வச்சுருக்கேன் நான். ஓகே, ஐம் ஜஸ்ட் யூஸிங் மை ஃபோன் ஹியர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டெலிகிராம்லேயும் வந்துடுச்சு. ரைட், இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே எனக்கு பாப்பப் வருது பார்த்தீங்களா. அது என்னன்னாக்கா, இப்போ எடுத்த ஃபோட்டோ இமிடியேட்டாக எனக்கு டெலிகிராமில் எனக்கு அனுப்பிச்சிடுது. டெலிகிராமில் எனக்கு இமிடியேட்டாக எனக்கு அனுப்பிச்சிடுது. ஓகே, அண்ட் ஆல்சோ இது மட்டும் இல்லை, நம்ம சைமல்டேனியஸாக இப்போ நான் இங்கே நோ மோர் கொடுத்தேனாக்கா இங்கே உங்களுக்கு பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே எனக்கு ஷோ பண்ணேன். என்னோடய ஐபி என்ன அண்ட் என்னோடய யூசர் ஏஜென்ட்டு, அப்புறம் என்ன டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் பிக்சர் என்னென்னு லைக் இட் ஹாஸ் கேலரி ஆப்ஷன் ஆல்சோ. நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிரிட் வியூவில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் சேம் அதே லிங்க்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய மொபைல்லேருந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட் என் மொபைல்லேருந்து வரும்போது அது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் கீழே ஃபோனை ப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, நான் அலோ கொடுக்குறேன். லைக் இங்கே நம்ம பார்ப்போம் இங்கே எப்படி இருக்குன்றது பாருங்கள். நான் யூஆர்எல் ஓப்பன்ட்டு வருதா, ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் இன்னும் கிளிக் பண்ணல நான். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், அந்த லிங்க்கு அலோ கொடுத்துட்டேன், கேமரா பெர்மிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ வர ஆரம்பிக்குது. அகெயின் நம்ம டெலிகிராமில் பாருங்களேன் நீங்கள். இந்த டெலிகிராமில் வர ஃபோட்டோ எவ்ரி 3 seconds ஒன்ஸ் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணும், பிகாஸ் இட் ஹேஸ் சம் ரேட் லிமிட்டிங் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. ஓகே, ரேட் லிமிட்டிங் ஆப்ஷன் இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம. யா, ஃபைன், நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம், ரொம்ப ஸ்பேம் பண்ண வேணாம். ஸோ இதுலேருந்து நம்ம குவிட் பண்ணுறதுக்கு எக்ஸ் கொடுத்தா நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஓகே, எக்ஸ் கொடுத்தோன்னே எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ டெலிகிராமில் ஸ்டாப் ஆகிடுச்சு, எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இப்போது எக்ஸிஸ்டிங் அட்டாக்கை வந்து நான் திரும்ப பண்ணணும், எனக்கு திரும்ப வந்து அதே அட்டாக் நான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னாக்கா 2 கொடுத்துட்டு எனக்கு இங்கேருந்து அகெயின் நான் 1 கொடுத்து நான் அகெயின் அதே டெம்ப்ளேட் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஈச் டைம் நான் சொன்னேன்ல கிட் க்ளோன் ஆகுன்றது, அது கான்செப்ட் இது தான். உங்களுக்கு ஈச் டைம் ஏன் இந்த மாதிரி ஆகுதுனாக்கா, பிகாஸ் இன்கேஸ் நாங்கள் ஏதாவது புது டெம்ப்ளேட் லோட் பண்ணால் அது உங்களுக்கு இமீடியட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த யூஆர்எல் நான் இப்போ திரும்ப வந்து யாருக்கு அனுப்பிச்சாலும் ஓப்பன் ஆகிடும். ஸோ விச் இஸ் வி ஆல்ரெடி நோ, ரைட். ஓகே, எக்ஸ் கொடுத்து இப்போ நான் எக்ஸிட் ஆகிடுறேன். இந்த வாட்டி நம்ம வேறு எதனா டெம்ப்ளேட் ட்ரை பண்ணுவோம். ஓகே, லெட் மீ செலக்ட் 1 அகெயின். இந்த வாட்டி நான் ஏனேமே நான் சும்மா கொடுக்குறேன், கார்த்தி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகே, கார்த்தி. அண்ட் நவ் செலக்ட் இன்ஸ்டாகிராம் கேமரா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே, இன்ஸ்டாகிராம் கேமரா நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் உங்களுக்கு பிசிலே ரன் பண்ணி காட்டுறேன், பிகாஸ் மொபைலில் வந்து ஆக்சுவலி இது சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கோம். பட் மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீன் உங்களுக்கு இப்போ என்னால் ஷோ பண்ண முடியாதனால நான் இங்கேயே ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஷோயிங் மை மொபைல் ஃபோன் ஹியர். ஃபேஸ் தெரியக்கூடாதுனால நான் இதை காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே நான் ஏதாவது டெம்ப்ளேட் நான் சேஞ்ச் பண்ணேன்னா யூ கேன் சி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணால் அதுவுமே இங்கே உங்களுக்கு ஆட் ஆகுது பாருங்கள், ரைட். அண்ட் ஆல்சோ மேலே எனக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வர்றது உங்களுக்கு தெரியும். என்னோடய டெலிகிராம் நோட்டிஃபிகேஷன் தான் வந்துட்டுருக்கு. ஓகே, யா,
ஸோ இது வந்து டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் டெம்ப்ளேட் இது இப்போ நம்ம யூஸ் பண்ணது. இப்போ பேக் போய் நம்ம பார்ப்போமே, ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். 2 அட்டாக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். கூகுள் மீட், இன்ஸ்டாகிராம் கேமரா, யூனிக் ஐபி. ஆக்சுவலி இங்கே வந்து என்னோடய ஐபி தானே வருது. ஸோ சேம் ஐபின்றனால யூனிக் ஐபின்றது அங்கே எதுவும் இல்லை. அண்ட் அட்டாக்ஸ் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து யூ கேன் சி என்னோடய மற்ற பிக்சர்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். சரி, எனக்கு இதில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வேணாம் அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்கேருந்து டெலிட் பண்ணாலே போதும், எனக்கு டெலிட் ஆகிடும். ஓகே, ஒரு கம்ப்ளீட் ஒரு பக்கா டேஷ்போர்ட் மாதிரி பில்ட் பண்ணியிருக்கோம் இதை நாங்கள். அண்ட் அகெயின் எனக்கு இந்த அட்டாக்கே வேணாம், இப்போ நான் ஃபஸ்ட் பண்ண பாப் எனக்கு வேணானாக்கா நான் ஜஸ்ட் இங்கே வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு டேட்டாபேஸ்லேருந்தே வந்து வைப் பண்ணிடும். ஈவன் யூ கேன் see it from here itself. நான் வந்து எக்ஸ் கொடுத்து நான் ஸ்டாப் பண்ணிட்டு போகிறேன், 2 கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பாபுன்ற அந்த அட்டாக்கே இல்லை பாருங்கள், ரைட்? ஃபுல்லாகவே வந்து வைப் பண்ணிடும். ஸோ ஃபைனலி இதே இதில் வந்து இன்னும் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அதுவும் நான் வந்து ஷோ பண்ணிடுறேன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஷோ பண்ணதுக்காக. ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் போயிடலாம். செலக்ட் டெம்ப்ளேட், சாரி 1 கிரியேட் அட்டாக். இந்த வாட்டி வில் கிவ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்றேன். ஓகே, டெம்ப்ளேட் லைக் நம்ம வந்து 3 யூஸ் பண்ணிப்போமே இந்த வாட்டி. 3 ஓகே, சூப்பர். ஸோ ஏன் நான் இந்த லிங்க் யூஸ் பண்ணேன்னா, இது நமக்கு க்ளவுட்ஃப்ளேர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டனல் ஆகி கொடுத்துருக்க லிங்க். ஓகே, இது யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோக்கலாக வந்து ரன் ஆகும். ஓகே, யூ கேன் சென்ட் இட் டு சம் ஒன். ஓகே, இது யாருக்கோலாம் அனுப்ப முடியாது, உங்களுக்குள்ளே தான் இது வந்து வரும். ஓகே, ஸோ அது ஒன்று இருக்குது இதில். அண்ட் ஓகே, காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஜஸ்ட் என்ட்ரு அழுத்துறேன். இது வந்து டெலிகிராமோட வீடியோ கால் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது அகெயின் உங்களுக்கு 3 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறம் யூ கெட் அகெயின் டெலிகிராமோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். அகெயின் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே இப்போ திரும்ப 2 காட்டுதுன்னா பிகாஸ் நம்ம ஒரு இது வந்து டெலீட் பண்ணிட்டோம், அதனால் உங்களுக்கு இப்போ 2 காட்டுது. அண்ட் டெம்ப்ளேட்ஸ் இப்போ நம்ம போவோம். இது வந்து நமக்கு அவைலபிள் டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரம் த GitHub ரெப்போ. இது வந்து நமக்கு லோக்கலாக இருக்குது பிகாஸ் நம்ம எதுவும் கஸ்டமாக லோட் பண்ணல, அதனால் இங்கே நமக்கு அந்த மாதிரி காட்டுது. ஓகே கைஸ், ஸோ இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுவோம் அண்ட் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே நம்ம இப்போ பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ இதே டூல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி நாட் ஓன்லி திஸ் டூல், சிமிலர் டு இந்த மாதிரி டூல் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது, உங்கள்கிட்ட ஒரு ஐடியா இருந்தால் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ப்ராப்பராக அதுக்கான கோட் ரைட் பண்ணுறது, ஸ்ட்ரக்சராக வந்து நம்ம பண்ணுறது, அதெல்லாமே வந்து வி ஹாவ் அ செப்பரேட் கோர்ஸ் ஃபார் திஸ். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரொமோஷன், இட்ஸ் கம்ப்ளீட்லி நியூ கைண்ட் ஆஃப் கோர்ஸ் இது. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இது படித்த நிறைய பேர் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, அதனால சொல்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் திங், வி ஆர் ரன்னிங் இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஆன்லைன் கோர்சஸ் தான், தமிழில் இருக்குது அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் அவுட். நாட் ஜஸ்ட் நார்மல் இ-லேர்னிங் கோர்ஸ் சொல்லிட்டு இக்னோர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் எடுத்து போய் பாருங்கள். இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் சைபர் செக்யூரிட்டி அண்ட் வாண்ட் டு லேர்ன் ஸ்கில் பேஸ்ட் கோர்ஸ். ஓகே, ஏன்னா நாட் ஜஸ்ட் தியரி, எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக என்னோடய ரியல் டைமில் நான் படித்தது அண்ட் எப்படி லேர்ன் பண்ணேன் நிறைய விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பக் பவுண்டி படிக்கிறீங்கன்னா ஒரு பக்கை எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு இல்லாமல் அந்த பக்கை நான் எப்படி ஒரு ரியல் என்விரான்மெண்ட்டில் பக் பவுண்டி ப்ரோக்ராமில் ஃபைன் பண்ணேன், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணேன், என்ன டூல் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு எல்லாமே வந்து இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ வி ஹாவ் மெனி கோர்சஸ். ஓகே, ஸோ நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நம்ம சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறதுனால அது ரிலேட்டடான கோர்சஸ் கூட இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து நிறைய கான்செப்ட் வந்து நான் இதில் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு நல்ல கோர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் மொபைல் ஆப் பென் டெஸ்டிங் வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க பக் பவுண்டி பண்ணுறப்போ. பக் பவுண்டி வந்து மொபைல் ஆப்புக்கும் பண்ண முடியாது, நல்ல பேயும் இருக்குது. ஓகே, ஸோ ஐ ஏர்ன் மெனி பவுண்டிஸ் ஃப்ரம் மொபைல் ஆப் பென் டெஸ்டிங். ஸோ தட்ஸ் வை நான் சொல்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டூல் டெவலப்மெண்ட் யூஸிங் பைத்தான் அண்ட் ஜேஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இந்த கோர்ஸில் வந்து ரொம்ப நிறைய வளவலை நான் எடுக்கலை, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கோட் லெவலில் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ லினக்ஸோட பேசிக் ஃபண்டமெண்டல்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே,
அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமோட கான்செப்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் வந்திருக்கும். பைத்தான் ப்ரோக்ராம்லேயே நீங்கள் எப்படி ஒரு டூல் டெவலப் பண்ணலான்ற எல்லா விஷயமும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் ஒரு சில டாஸ்க்கும் இருக்குது. இப்போ பைத்தான் ப்ரோக்ராமில் நம்ம எப்படி பாஸ்வேர்ட் கிராக் பண்ணலாம், அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி Node.jsக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த பக்ஸ் அண்ட் பிஓசி எதுக்காக கொடுத்துருக்கோன்னா, இப்போ ஓப்பன் டிடைரக்ட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு சில டூல்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதனால் ஓப்பன் டிடைரக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த டூல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே ஆல்ரெடி நான் ஒரு ஓப்பன் டிடைரக்ட் ஒரு டூல் நான் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடாக இருக்கிறது தான் இது எல்லாமே. ஸோ இந்த டூல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கேம் ஜாக்கிங் மாதிரி ஒரு டூல் எப்படி ரெடி பண்ணுறது, இல்லை சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு டூல் நான் ரெடி பண்ணேன், அது மாதிரி பண்ணுறதுன்றது கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் க்ரியேட்டிவிட்டி. ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் ஒரு டூல் பண்ணோன்னா அதுக்கு தேவைப்படுற நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இந்த கோர்ஸில் இருக்குது. அண்ட் நீங்கள் ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணாலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ப்ரியர் கோடிங் நாலேஜ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா நோ, பிகாஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் போதும். இந்த கோர்ஸ் நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மிஷினில் Node.js பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி ஒன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். யூ கேன் பிகம் அ குட் ஹேக்கர் அண்ட் குட் டூல் டெவலப்பர். இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் ஜிபிடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சில இடத்துல உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் ஆஸ்க் ஜிபிடி ஆர் எனி வைப் கோடிங் டூல் என்ன பண்ணணுன்றது யூ கேன் ஆஸ்க் எக்ஸாக்ட்லி என்ன ஃபங்க்ஷன் எங்கே இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ பேசிக் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த டூல் நான் உங்களுக்கு இந்த கோர்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக நான் சொல்கிறேன் நான். அண்ட் தேர் ஆர் மெனி அதர் கோர்சஸ் அவைலபிள் தேர். சம் ஃப்ரீ வெபினார்ஸும் வந்து நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, இப்போது நம்ம பண்ணுற இதே கேம் ஜாக்கிங் மாதிரி வந்து நிறைய இருக்குது. இது எல்லாமே ஃப்ரீ தான். வைஃபை ஹேக்கர் பற்றி பாருங்கள், அதுவும் ஒரு டூல் நம்ம ரெடி பண்ணது. சோஷியல் இன்ஜினியரிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் ஆல் ஹேஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ரீ சர்டிஃபிகேட் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் போய்ட்டு நீங்கள் வாட்ச் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு வந்து போயிடும். ஆர் எல்ஸ் கோ அண்ட் செக் மை யூடியூப் சேனல். நீங்கள் என்னோட யூடியூப் சேனலே பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு 11 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ். இது ஒரு 40 hours கோர்ஸ். இது ஆக்சுவலி மொத்தம் 4 பார்ட் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னோடய மொபைல் ஆப் பென்டெஸ்டிங் நான் சொன்னேன் இல்லையா, அதோட ஒரு டெமோ வெர்ஷன் இது. நிறைய விஷயம் இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து கோ அண்ட் செக் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, அண்ட் ஐ திங்க் நான் சொல்லணும்னு நினச்ச எல்லா விஷயமும் இந்த டூல் பற்றி நான் வந்து சொல்லிட்டேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ஆர் எனி சஜஷன்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆர் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஃபைனலி ஒரு ஸ்மால் கிரெடிட்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த டூல் ரெடி பண்ணதில் வந்து 2 பேர் கான்ட்ரிபியூட் இருக்குது. ஒன்று நான், இன்னொன்று வந்து என்னோடய ஃப்ரெண்ட். ஸோ ஹீ ஹேண்டில் ஆல் த யூஐ பார்ட்ஸ். இந்த இப்போ நீங்கள் பார்த்த அட்மின் பேஜ் அந்த இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே வந்து ஹீ மேனேஜிங் எவ்ரி திங். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் கனெக்ட் ஹிம் ஆல்சோ. லைக் அவங்க கூட கனெக்ட் பண்ணிட்டு இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் GUI யூஐ பேஸ்டு திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் பிங் பண்ணிக்கோங்க. ஹி கிவ் மோர் சஜஷன். ஓகே, ஸோ எங்களோட 2 பேரோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ எங்களோட 2 பேரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ கைஸ், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஆட் லிட்டில் ஸ்டார் ஹியர். இதில் வந்து நீங்கள் ஸ்டார் கொடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இந்த ரெபாசிட்டரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். Thank you for watching this video.